உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 10 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்திய வழக்கில் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று அவருடைய தீர்ப்பின் விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் தண்டனை விவரத்தை அறிவித்திருக்கிறார். இதில் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. மணிகண்ட பிரபு, இந்த வழக்கில் என்னென்ன மாதிரியான விவரங்களை நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க? 10 ஆண்டுகள் சிறை தண்டனை சொல்லியிருக்கிறாங்க. வேற ஏதேனும் விவரங்கள் சொல்லியிருக்கிறாங்களா? கார்த்திகா, மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக நிர்மலா தேவி வழக்கில் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கில் குற்றவாளியான நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி பகவதி அம்மாள் உத்தரவிட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தவர் நிர்மலா தேவி. கடந்த 2018ஆம் ஆண்டு கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக நிர்மலா தேவி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து நிர்மலா தேவி மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம், விபச்சார தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கிடையே கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய புகாரில் நிர்மலா தேவி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பாக 1160 பக்க குற்றப்பத்திரிகை என்பது விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கடைசியாக கடந்த 26ஆம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக இருந்தது. அன்றைய தினம் பேராசிரியர் நிர்மலா தேவி ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட அன்றைய தினம் தண்டனைக்கான விவரங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை. இதற்கிடையே இன்று தண்டனை விவரங்கள் அறிவிப்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு மகளிர் நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று மதியம் 2:30 மணிக்கு அரசு தரப்பு மற்றும் நிர்மலா தேவி வழக்கறிஞர்கள் தங்களுடைய இறுதி வாதங்களை வைத்தனர். அதில் அரசு தரப்பில் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நீதிபதி பகவதி அம்மாள், அதாவது நிர்மலா தேவி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வழக்கு பிரிவிற்கும் தனித்தனியே 7 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் என ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்டு மொத்தமாக 10 வருடங்கள் சிறை தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும், 25,000க்கு மேல் அபராதம் செலுத்த வேண்டும் என்கிற உத்தரவை குறிப்பிட்டு இந்த வழக்கில் அதிரடியாக தீர்ப்பினை குறிப்பிட்டிருக்கிறார். கார்த்திகா. மணிகண்ட பிரபு, 2018 நிர்மலா தேவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிறது எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம்? நிச்சயமாக அவர் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு இந்த வழக்கு தொடரப்பட்ட போது விருதுநகர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்றது. அவர் சிறையில் சில காலம் இருந்தார். அப்போது அவர் சிறையில் இருந்த காலத்தை கழித்து இப்போது கொடுக்கப்பட்டிருக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் குறிப்பாக 10 ஆண்டுகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி பகவதி அம்மாள் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். அதன்படி அதாவது ஏற்கனவே சிறையில் இருந்த காலத்தை கழித்து மீதியுள்ள ஆண்டுகளில் நிர்மலா தேவி சிறையில் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு இங்கிருந்து நேராக மதுரை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார். முன்னதாக அவருக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் விரிவான மருத்துவ பரிசோதனைகள் என்பது செய்யப்பட்டு முறையாக அவர் சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார். கார்த்திகா. மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்திய வழக்கில் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன மணிகண்டன்? நிச்சயமாக இந்த வழக்கு தமிழகம் முழுவதும் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்கு. குறிப்பாக ஒரு கல்லூரி பேராசிரியரே மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக சொல்லப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு தமிழகத்தில் பெண்கள் மத்தியில் குறிப்பாக, அதாவது பெண் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு வழக்கு. இந்த வழக்கில் ஏற்கனவே கல்லூரியில் இருக்கக்கூடிய முருகன், கருப்பசாமி இவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. இவர் அருப்புக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் கணித உதவி பேராசிரியராக இருந்தபோது 2018ஆம் ஆண்டு மே மாதம்
ஒரு ஆடியோ வெளியாகி அந்த ஆடியோ மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் அடிப்படையில் தான் மாணவிகள் புகார் அளித்தனர். புகார் அளித்ததோடு உடனடியாக கல்லூரி நிர்வாகம் அவரை சஸ்பெண்ட் செய்தது. தொடர்ச்சியாக கல்லூரி இணை இயக்குனர், அரசு தரப்பு, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுமே விரிவான விசாரணை மேற்கொண்டு சாட்சிய விசாரணை, பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் விசாரணை என தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் 4 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணை என்பது கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் விருதுநகர் மாவட்ட நீதிமன்றத்திலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திலும் நடைபெற்ற நிலையில் இன்றைக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டு சிறை தண்டனை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்கிற உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு ஒரு வரவேற்கத்தகுந்த தீர்ப்பு என்பதை எதிர்த்தரப்பினர் கூறுகின்றனர். கார்த்திக், கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்திய வழக்கில் முன்னாள் பேராசிரியர் நிர்மலாதேவி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவருடைய தீர்ப்பின் விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.